Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 36 பார்ட் 1. ஓபன் பண்ணா இச்சுகோ, காஞ்சு, யமடா 3 பேரும் அரக்க பறக்க அடிச்சு புடிச்சு வேக வேகமா படிக்கட்டு ஏறானுங்க. எவ்வளவு ஏறினாலும் ஸ்டெப்ஸ் மட்டும் தீர்ற மாதிரி தெரியல. பழனி படிக்கட்டையே 10 டைம் அடிக்க வச்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ ஹைட்ல வச்சு ஏன்டா இங்க உயிரை வாங்குறீங்கன்னு புலம்பிக்கிட்டே ஒரு வழியா மேல போய் சேர்ந்துட்டானுங்க. வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அப்பாடா பஞ்சாயத்து இல்லன்ட்டு போனா பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷரை வச்சு அந்த முள்ளு மண்டையை லாக் பண்ணிட்டான். இப்ப அசைய முடியாம அங்க அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம மோமோ ஹினாமாரியா காட்டுறாங்க. அவ ஐசனுக்காக சண்டை போறேன்னு சொல்லி கடைசியில ஜெயில தூக்கி போட்டாங்கல்ல, கவலையில உட்கார்ந்துட்டு இருப்பா. இப்படி அவளோட கேப்டனை கொன்னுட்டாங்களேன்னு இன்னும் அவளால அதை ஏத்துக்க முடியல. அந்த டைம் தான் அங்க ரங்கிக்கு வந்து பார்த்துட்டு இவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லுவா. ஏன்னா ரொம்பவுமே கவலையில இருக்கால, அது மட்டும் இல்லாம ரொம்பவும் பதட்டப்படுறா. அதனால கொஞ்சம் நிதானமாக சொல்லுவா. மோமோவும் மன்னிப்பு கேட்பா. ஏன்னா அந்த டைம்ல கிறுக்குத்தனமா சண்டைக்கு போயிட்டால. சரி வெளியில பஞ்சாயத்து எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்டா கொஞ்சம் சீரியஸா தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஏரியாக்குள்ள தேவையில்லாத ஆளுங்க வந்துட்டாங்கன்னு வார் ஜோனை போட்டிருந்தானுங்க. இப்ப இந்த பிரச்சனை வேற. சொல்ல போனா யாராலையுமே எதுலையுமே ஒழுங்கா போக்கஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம ஐசன் செத்ததுக்கான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. யாரு பண்ணா, எதுக்காக பண்ணா, எப்படி பண்ணான்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இவங்களுக்கு வேற வழியும் இல்ல. ஹெட் கேப்டன் டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். பட் மோமோ இருந்துட்டு இதுல என்ன டவுட், ஒன்னது அந்த இச்சுமாரு தான், இதுல என்ன டவுட்னு சொல்லுவா. ரங்கிக்கு கடுப்பாயி வண்டையா திட்டுவா. கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காதன்னு. ஏன்னா எந்த உண்மையும் தெரியாம டவுட் இருக்குதுங்கிறக்காக அவன் தான் சொன்னா. அது மட்டும் இல்லாம ஸ்குவாட் 5 இப்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்குவாடோட கேப்டன் ஐசன் செத்துட்டான். லெப்டினன்ட் ஆன மோமோ இப்ப ஜெயில இருக்கான். அட் டைம்ல எப்படி ஆனா என்ன ஆவறது, கேப்டன் செத்துட்டாங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு கிறுக்குத்தனமா ஒருத்தங்க மேல டவுட் இருக்குன்னு அவனை போய் அட்டாக் பண்ண போயிருக்கான். அதுவும் அந்த ஸ்பாட்லயே. கொஞ்சமாச்சு அவளுக்குன்னு ஒரு ஸ்குவாட் இருக்கே, நம்ம கேப்டன் தவறிட்டாரு, அவர் இல்லாதப்போ நம்ம தான் அந்த ஸ்குவாடை பாத்துக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா நம்மளையும் தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பாங்களே அப்படின்ட்டு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? லெப்டினன்ட்ங்கிற போஸ்ட் எப்படி சாதாரணமா கிடைச்சிரும் நினைச்சியா? அதை இவ்வளவு கேவலமா யூஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அந்த போஸ்ட்ல இருக்க தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேப்பா. என்ன வந்தவ வண்டியா கிளிக்கிறாளேன்னு சொல்லிட்டு பண்ண தப்புதான்னு உணர்ந்து மன்னிப்பும் கேப்பா. அப்ப ஒரு பேப்பர் கட்டு ஒண்ணு கொடுப்பா. இது வந்து ஐசன் ரூம்ல ஐசன் இவளுக்காண்டி எழுதி வச்சிருந்தது. அவளுக்கே ஷாக்கு, எனக்காண்டி எழுதி வச்சிருக்காரான்னு. நல்ல வேளை ரங்கிக்குவோட கேப்டன் அதை கண்டுபிடிச்சதுனால பத்திரமா இவகிட்ட கொடுத்து அதை இவகிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு. வேற யாராவது பார்த்திருந்தாங்கன்னா ஒன்னா கிழிச்சு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி எவிடன்ஸா வச்சிருப்பானுங்க. கண்டிப்பா இவ கைக்கு வந்திருக்காது. அதுல அப்படி என்னதான் எழுதி இருக்குன்னு ரங்கிக்குக்கே தெரியாது. ஆனா கேப்டன் கடைசியா ஏதோ முக்கியமான விஷயத்த உனக்காக எழுதி வச்சிருக்காரு. சோ ஒரு லெப்டினன்ட்டா உன்னோட கேப்டனை பெருமைப்படுத்துற வேலையா பாரு, இப்படி அவரை அசிங்கப்படுத்தாதன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் எழுதியிருக்கான்னு படிச்சு பார்த்தா அதுல ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்லியிருப்பான். இந்த லெட்டரை நீ படிச்சுட்டு இருக்கீன்னா என்னோட கதை முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிறத படிச்ச உடனேயே அப்ப ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்குது டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படின்னா நான் அவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை தான் அவர் எழுதியிருக்காரான்னு இப்பதான் மோமோக்கு புரியுது. நான் உன்னைய ரொம்ப கவலைப்படுத்திட்டேன், அதுக்காக நான் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏத்துக்க முடியாது. இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையில உன்னைய இன்வால்வ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா என்ன பண்றது, விதி, நீயும் அந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்ட. இனியும் நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் வெளியில வராத உண்மை எல்லாத்தையுமே எனக்கு நம்பிக்கையான உன்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்லி என்னத்தையோ எழுதியிருக்கான். அதை படிச்சு பார்த்துட்டு அவளுக்கு குப்புன்னு வேர்க்குது. அப்படி என்ன எழுதியிருக்கான், ஏதாச்சும் பச்சை எழுதிட்டானா? சரி அப்படியே அங்க கட் பண்ணி இங்க அசைய முடியாம ஸ்பிரிச்சுவல் பிரஷர்ல மாட்டிட்டு இருக்கானுங்கல்ல, அவங்கள காட்டுறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. இச்சுகோ தான் இருந்துட்டு ஏதோ ஒரு பைத்தியக்கார பையன் தான் இதை பண்ணிட்டு இருக்கான். அவனோட பவர் ரொம்ப கொடூரமா இருக்குது. அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அடிச்சு புடிச்சு பறக்க ஓடுவாங்க. அதே நேரம் அந்த முள்ளு மண்டைய நல்ல வேலை வந்துட்டாங்க. வெயிட் பண்ணி வெறியாவது, சீக்கிரம் வர மாட்டீங்களாடா பண்ணி பழுவலா, வாங்க இங்கதான் இருக்கேன், என்ன தேடி ஓடி வாங்கன்னு. அவங்க வர்றதுக்கு இவன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குற மாதிரியே இருக்குது. ஆனா அவனுக்கு எவன் இந்த வேலையை பண்றானோ அவன் கண்ணுல படாம எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு கிளியரா தெரியுது இவனை எங்க வந்துட்டு இருக்கானுன்னு. இப்ப என்ன பஞ்சாயத்துன்னா ரொம்ப நேரமா இவங்க ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனா ரொம்ப தூரம் ஓடின மாதிரியும் இல்ல. அது மட்டும் இல்லாம எனிமி எங்க இருந்து இந்த பவரை யூஸ் பண்றானோ அதை விட்டு டிஸ்டன்ஸ் தள்ளி போன மாதிரியும் இல்ல. ஓட இவங்க கால் இன்னும் ஹெவியாகிட்டே தான் போகுது. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, நம்ம பயலோட கழுத்துல யாரோ கத்திய வச்சு பிரஷர் கொடுத்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆனாலும் அதை பெருசா கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு ஓடுவான். அந்த டைம் யமடாவால ஓட முடியல. பின்ன ஃபைட்டரான நம்ம பயல அவ்வளவு கஷ்டப்படும் போது இவெல்லாம் பாவம் ஹெல்ப்பர், இவனால முடியுமா? சுத்தமா எனர்ஜி போச்சு. அந்த டைம் தான் நான் பாத்துக்கிறேன்னு காஞ்சு அவனை தூக்கிட்டு ஓடுவான். பரவாயில்ல, காஞ்சுவும் செம பவர்ஃபுல்லான ஆள் தான் போல. இப்ப என்னன்னா அந்த முள்ளு மட்டையனுக்கு 3 பேர் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அதுல யாரு கூட இவன் சண்டை போடணும்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்படியே சென்ஸ் பண்ணி பாப்பான். யமடா கிட்ட பவர் சுத்தமா இல்ல.
அதனால அவனை ரிஜெக்ட். காஞ்சு குட்டி அந்த அளவுக்கு இல்ல, ரிஜெக்ட். இச்சிகோ கிட்ட தான் கொஞ்சம் பவர் ஃபீல் ஆகுமா, அவங்கிட்ட நீதானா அதுன்னு கேட்பான். அதாவது காது கிட்ட கேட்கும் சவுண்ட். இச்சிகோ சட்டக்குன்னு திரும்பி பார்த்தா மேல இருக்க பில்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். அங்க இருந்து தான் இவங்களை பார்த்துக்கிட்டே இந்த வேலையை பண்ணியிருக்கான். அது வேற யாரும் இல்ல, அந்த கென்பச்சி சரக்கிங்கிறவன். நம்ம பைய கண்ணுல பாத்தீங்கன்னா பீதி இருக்கு, அவன் கண்ணுல பாத்தீங்கன்னா வெறி இருக்கு. அப்ப திடீர்னு அவன் பின்னாடி வந்து நின்னுட்டு எவ்வளவு நேரம் தான் நீ இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி அவன் நெஞ்சிலேயே கத்திய வச்சு ஒரே சொருகு ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா அவன் உயரமான பில்டிங்ல செம டிஸ்டன்ஸ்ல இருக்கான். அங்க இருந்து எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவனுக்கு பின்னாடி வந்தான், அது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காத நேரத்துல எப்படி கத்திய வச்சு சொருகினானே புரியல. அப்படின்னா இவங்கிட்ட நம்ம பையன் தோத்துருவானா? சரி, என்னதான் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.